இன்றைக்கி நம்ம நெட் ஃபேப்ரிக் வச்சு ஹேர் பவ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நெட் ஃபேப்ரிக் வந்து இன்றைக்கி நான் ஆரஞ்சு கலர் எடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு பேக் சைடு வந்து பிங்க் கலர் கிளாத் இருக்கிறதுனால கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹைட்டு பார்த்திங்கன்னா நான் 3 இன்ச்சஸ்க்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு லென்த்து பார்த்திங்கன்னா 6 or 7 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம ஹேர் பவ் வந்து எந்த லென்த்துக்கு வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு ஹைட் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக இருந்தால் போதும். இந்த மாதிரி நம்ம நெட் ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு பீட்ஸ் வந்து சென்டரில் போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் வந்து பேர்ல் பீட் தான் எடுத்திருக்கேன். 3 mm பீட் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு சுகர் பீட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஆன்டிக் பீடு, டல் பீடு அந்த மாதிரி வேறு எந்த பீட்ஸ் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சென்டரில் இந்த மாதிரி பீட்ஸ்லாம் போட்டதுக்கப்புறமா நான் வந்து ஒரு சைடு இருக்கிறத வந்து ஹாஃபாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு சைடு இருக்கிற நெட் ஃபேப்ரிக்கையும் வந்து ஹாஃபாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு 2 கையிலையும் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு சென்டர் பார்த்து நம்ம என்ன பண்ணணும், இன்னொரு டைம் வந்து ஃபோல்ட் பண்ணணும். சரிங்களா? இப்படி வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கையில் இப்படி பிடிச்சிக்கோங்க. இன்னொரு சைடு இருக்கிறது இல்லைங்களா, அதையும் வந்து நம்ம இப்படி வந்து ஃபோல்டு பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையில் பிடிச்சிக்கோங்க. பீட்ஸ் வந்து வெளியில் வராத மாதிரி நம்ம லாக் பண்ணி பிடிச்சிக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அடியிலிருந்து வந்து த்ரெட்டை எடுத்து நம்ம 2 ஜாயின் பண்ணுற சென்டர் இடமா பார்த்து ரன்னிங் ஸ்டிச் வந்து போடணும். இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. சேம் ரன்னிங் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா பேக் சைட் திருப்பி அதே மாதிரி நம்ம ரன்னிங் ஸ்டிச் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு அந்த பேர்ல் பீட்ஸ் பார்த்திங்கன்னா 2 சைடுமே ஹாஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? சேம் ரன்னிங் ஸ்டிச் வந்து நம்ம போட்டுட்டு இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் எட்ஜ்லேயும் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பட்டர்ஃப்ளை மாதிரி வந்துடும். அதுக்கப்புறமா ஒரு 2 டைம் வந்து இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு நார்மலாக பூ கட்டுற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். சென்டர் பார்த்து நீங்கள் இந்த என்ஆட் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். சேம் ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க. பூ கட்டுறதுக்கு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதுவும் வந்து நம்ம ஒரு 2 டைம்ஸ் வந்து போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆகிருச்சு. நீங்கள் இந்த த்ரெட்டை வந்து மறைக்கிறதுக்காக பீட்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து சுகர் பீட்ஸ் கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம், பேர்ல் பீட்ஸ் கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்துட்டு பேர்ல் பீட்ஸே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். பேர்ல் பீட்ஸை வந்து நான் சுற்றியும் வந்து கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி பேர்ல் பீட்ஸ் வந்து உங்களுக்கு சுற்றியும் எவ்வளோ பீட்ஸ் கவர் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேர்ல் பீட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 2 mm பீட் நான் எடுத்திருக்கேன். நீங்களும் வந்துட்டு சைஸ் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, உங்களுக்கு அந்த பேர்ல் பீட்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த பேர்ல் பீடை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸ்டிச் பண்ணும்போது தான் உங்களுக்கு கிரிப்னஸ் கிடைக்கும். பீடுக்குள்ளேயே வந்து நம்ம எல்லா பீட்ஸையும் வந்து நீடில் உள்ளே விட்டு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு டைட்டாக இருக்கும். 2 பீடு 3 பீடாக வந்து நீங்கள் நீடிலுக்குள்ளே பஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பஞ்ச் பண்ணிவிட்டு
நீங்கள் அந்த ஹேர் பவ் மேலே வந்து ஒரு ரஃப்பாக வந்து ஸ்டிச் ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி அந்த ரிப்பனுக்கு சென்டரில் வந்து ஸ்டிச் போடணும். உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நிறையா ஸ்டிச்சஸ் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கும், கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த இடத்துல ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதே தெரியாத மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் இதை வந்துட்டு ஏதாவது ஒரு கிளிப்ஸ் அந்த மாதிரி நீங்கள் V7000 6000 க்ளூ இருக்கேன் இல்லைங்களா, அந்த க்ளூ வச்சு நம்ம அப்படியே அட்டாச் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லை சென்டர் கிளிப்பு அதில் கூட அட்டாச் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஃபேப்ரிக் கிளாத்தில் வந்து அப்படியே வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு ஃபேப்ரிக்லேயும் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி கிட்ஸோட ஃப்ராக்ஸ்லாம் மேக்ஸிமம் இந்த பவ் வந்து நம்ம யூஸ் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்குங்க. இல்லை நீங்கள் கிளிப்ஸ் அந்த மாதிரி வாங்கி கூட யூஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாங்க. கலர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. இப்போது ரஃப் ஹேண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்து நம்ம போட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஹேர் பவ் மேக் பண்ணுறது ரொம்ப ஈஸியான மெத்தட்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா 1 இன்ச் கட் பீட் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். பட்டர்ஃப்ளைக்கு மேலே இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது அழகாக இருக்கும். நான் இன்றைக்கி ஒர்க்கை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நம்ம லாக் பண்ணணும். லாக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அப்படியே கிளாத்தோட ஒன்றா அட்டாச் ஆகிற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் லாக் பண்ணாமல் அப்படியே வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல போல் பீட் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணாமல் கட் பீட்குள்ளே அப்படியே இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பவுக்கு சென்டரில் வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னாலும் உங்களுக்கு மேலே வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மெத்தட் செய்யணுன்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க, நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு டவுட் ஏதாவது இருக்குது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.